திமுக காரனை மட்டும் நம்பாதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பா, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. நாளைக்கு போய் கேட்டுனா காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்பா. திமுக காரன் சொல்லுவான், மத்த கட்சிக்காரன் சொல்ல மாட்டான், திமுக காரன் சொல்லுவான். நல்லா இனிமே எலெக்ஷன் வர இந்த பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவேன். எலெக்ஷன் வரை நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். எவனால என்ன புரிஞ்ச கூட முடியாது. எல்லாத்தையும் ஆதாரம் வச்சிருக்கேன், ஃபைலோட வச்சிருக்கேன். அமைச்சர் கொடுத்த லெட்டர் கூட ஃபைலோட வச்சிருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது. பாத்துக்க பாருவாங்க, நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். டெய்லி வீடியோ போடுவேன். பிரச்சாரத்தில் எவனும் பணம் கொடுப்பேன்னு நினைக்காத, வீதி வீதியா போவேன், காட்டி கொடுப்பேன். நான் திமுக எவன் காசு கொடுத்தே நான் காட்டி கொடுப்பேன். அது எனக்கு தெரியும். எவன் எந்த அன்னைக்கு போய் காட்டி கொடுப்பான் என்னன்னு நான் செய்வேன். அதை திமுக நின்று எதிர்ச்சியா நின்று நான் செயல்படுவேன். ஆனா நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காக நான் கட்டுப்படுறேன். நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். எவனுக்கும் திமுக காரனுக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஏமாந்திய இனிமே அவ்வளவுதான். நாட்டை வித்துட்டு போயிடுவாங்க. எத்தனை ஒரு கடன்ல வச்சிருக்காங்கன்னு பாத்துக்க. அடுத்து வித்தாலும் வித்துட்டு போயிடுவாங்க. பாத்துக்கோங்க. உங்களை பாக்குறது உங்க தலைமைச் செயலகத்தை மனுவை வாங்கி உள்ள வாரேன். ஆனா அமைச்சர் சாமிநாதனோட போய் லெட்டர் வாங்கணும்னு சொல்றாங்க. லெட்டர் வாங்கியிருக்கேன். பாருங்க, நல்லா பாருங்க. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு நல்லா சூம் பண்ணி எடுத்துருப்பாங்க. சாமிநாதன் கொடுத்த லெட்ரு. இது லெட்டர் இருந்தாலும் கூட சாமிநாதன் என்ன கேட்கிறாருன்னா 50,000 ரூபாய் பணம் கேட்கிறாரு. சாமிநாதன் ஆபீஸ்ல 50,000 பணம் கேட்கிறாரு. 50,000 பணம் கொடுத்து கூட அன்னைக்கு சாமிநாதனை பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு வீடியோட தேர்ந்து போய் சாமிநாதன் போய் மக்களை சந்திக்கிறார். ஆனா நான் போய் பாக்குறதுக்கு 50,000 பணம் கேட்டா, பணம் கொடுத்தா தான் நான் உள்ள விடுவேன் சாமிநாதனை பார்க்க அப்படின்னு. உங்களுக்கு நான் அவர் கேட்கிறாரு, எத்தனை கோடி செலவு பண்ணி நான் இந்த அமைச்சர் பதவி வாங்கியிருக்கேன் தெரியுமா? எப்படி நான் உங்களுக்கு சாதாரண முதலமைச்சரை பார்த்துட்டு லெட்டர் கொடுக்க முடியும்? அப்ப என்னத்துக்கு இந்த மனு கொடுக்குறீங்க? முதலமைச்சரை பார்க்கலாம்னு எதுக்கு மனு கொடுக்குறீங்க? இல்ல அப்ப எல்லாமே திராவிட மாடல்னு சொல்றது எல்லாமே ஒரு நடிப்பு தான், ஒரு இதுதான். ஆனா நான் சொல்றேன், மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதலமைச்சர் சொல்றது இப்ப ஓட்டுக்காகத்தான். அடுத்து முதலமைச்சரா வரணும், எடப்பாடியை விடக்கூடாது, நான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா மக்களுக்கு அந்த மாதிரி செய்யணும். வீதி வீதியா நின்று போய் இன்னைக்கு போய் ஓட்டு கேட்கறீங்க. என்னத்துக்கு போய் அசிங்கமா போய் ஓட்டு கேட்கிற? நீ நல்லது செஞ்சீங்கன்னா நீ ஏன் போய் ஓட்டு கேட்கிற? மக்களா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீ செய்யறதே உனக்கு பக்கத்துல எவன் இருக்கானோ அவங்களுக்கு மட்டும் தான் நீ செய்யற. என்ன கூத்துற? ஆனா இத்தனை கோடின்னு மாவட்ட வாரியா ஒதுக்குற, அது பாதி அன்னார் விளையத்துக்கு போயிருது, பாதி இவங்களுக்கு வருது. அப்ப இவங்க கால்வாசி செய்யறாங்க, முக்கால்வாசி அவங்க அமைக்க வச்சுக்கிறாங்க. மாவட்ட வாரியா எத்தனை கோடி ஒதுக்கிருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கேன், நான் வெளியிடவா? திமுக காரன் நானே உங்களை வெளியே கேட்கிறேன். நானு அசிங்கமா இருக்கு. திராவிட மாடல் அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டை வித்து போவீங்க. நல்லா கேட்டு தமிழ்நாட்டை வித்துக்கிட்டு மக்கள், மனச்சாட்சி உள்ள மக்கள். காசு ஐயோ காசு கொடுத்துட்டாப்பா, இன்னும் அவனுக்கு தான் போடணும். அவன் 5 வருஷம் என்ன அயோக்கியத்தை நம்ம செஞ்சாங்க. அன்னைக்கு பணம் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் மனச்சாட்சி உள்ள மக்கள். பாத்துக்குங்க, நல்லா இது பண்ணிக்குங்க. முடிஞ்சு எடுத்துக்கோ.